சத்குருநாதரின் பேரருளால் நாம இன்னைக்கு சாங்கிய யோகம், கர்மாவை பத்தி கிருஷ்ணர் என்னென்னலாம் விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு அப்படிங்கிற விஷயங்களை இதுவரைக்கும் படிச்சோம். முதல்ல சாங்கிய விஷயங்களை சொன்னார். முழுக்க முழுக்க ஆத்மாவை பத்தின விஷயங்களாக இருந்தது, கொஞ்சம் ஹெவியா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப லௌகீகமான விஷயங்களை கூட எடுத்துக்காட்டாக காண்பிச்சு, எப்படியா இருந்தாலும் நீ வேலைதான்ப்பா செய்யணும் அப்படின்னு சொன்ன. அந்த வேலை செய்யறது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன, அதைத்தான் கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனுக்கு அழகா சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார். அதுல அவர் 2 விதமாக இந்த வேலைகளை பிரிக்கிறார். சகாம கர்ம யோகம், நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னு பார்த்தோம். இந்த சகாம கர்ம யோகத்தினுடைய லிமிடேஷன்ஸ், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்ன, அது பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. ஒரு மனிதன் தன்னுடைய அறுதி பயனாக எதை கருத வேண்டும், வீடு பேரு அப்படின்னு வைத்துக் கொண்டால் இந்த சகாம கர்ம யோகம் என்பது அதற்கு உதவாது. அதனாலதான் கர்மத்தை கண்டிக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். கர்ம காண்டிகளை கண்டிக்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கர்ம காண்டி அப்படின்னு சொன்னா கர்மந்தான் மோட்சத்திற்கு என்னை இட்டு செல்லும், செயல்தான் எனக்கு விடுதலையை தரும் அப்படின்னு நினைக்கிறவன் கர்ம காண்டி. இங்க கிருஷ்ணர் யார கண்டிக்கிறார் அப்படின்னா, வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய கர்மங்களை அவர் கண்டிக்கல, அந்த கர்மங்களையே பிடித்து கொண்டிருக்கிறாயே அது தவறு அப்படின்னு சொல்றது. ஏனென்றால் வேதம் 2 பகுதிகளாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் பிடிச்சுக்கிறியேப்பா, பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை விட்டுடுறீங்களே அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கமாக இருக்கிறது. அதனாலதான் ரொம்ப ஃப்ளவரி லாங்குவேஜஸ், புஷ்பிதாம் வாச்சா, ரொம்ப அழகழகான சொற்களாக அது எடுத்து உன்னை இழுக்கிறது வேலை செய்வதற்கு. நீயும் நன்றாக வேலை செய்கிறாய். ஆனா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த யாக யஜ்ஞங்கள் எல்லாமே என்னதான் அது தன்னுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக செய்வதாக இருந்தாலும், அதுலயுமே கூட என்னை சேர்ந்தவர்களுக்கு, பலருக்கு, இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு அப்படின்னு செய்யக்கூடியதெல்லாமும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்றார், நீ எது பண்றதா இருந்தாலும் உனக்கு வேண்டும் அந்த பலன்னு நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காத. சகாம கர்மமாக எனக்காக இந்த பலன் வேண்டும், என்னை சேர்ந்தவர்களுக்காக இந்த பலன் வேண்டும் அப்படின்னு ஒரு ராஜசிக் நேச்சரோட அந்த கர்மாவை பண்ணாத. நீ இந்த உலக நன்மைக்காக காரியங்களை செய்வாயாக. அப்போதான் உனக்கு மனசுல ஒரு ஆங்ஸைட்டி இருக்காது. அந்த ஆங்ஸைட்டி இல்லாத காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, செய்கிற காரியத்தில் கவனம் இருக்கும், சிதறாத கவனம் இருக்கும். அந்த சிதறாத கவனமானது உனக்கு மனதில் ஒரு தூய்மையை கொடுக்கும். இந்த நிஷ்காம கர்ம யோகம் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் ஏன் கொடுக்கிறார் பகவான் அப்படின்னு சொன்னா, நிஷ்காம கர்ம யோகம் ஒன்றுதான் நமக்கு உள்ள தூய்மையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இந்த உள்ள தூய்மைங்கிறது எதுக்காக வேணும் அப்படின்னா, இந்த உள்ள தூய்மைதான் அடிப்படை. ஒரு குருவிடம் சென்று பொறுமையாக அமர்ந்து ஆத்மாவை பற்றிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதில் எழக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொண்டு அந்த கருத்துகளிலேயே என் மனம் தோய்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணினாத்தான், இதுக்கு பேர் தான் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரவணம்னா முதல்ல போய் கேட்கறது, குருவை சரணாகதி பண்ணி எனக்கு சொல்லுங்க, நீங்க உங்களை விட்டா எனக்கு ஆள் கிடையாது, எனக்கு வேற யார்கிட்டயும் நான் இதை கேட்க முடியாது, எனக்கு இந்த சம்சாரம் ஒரு பெரிய பயத்தை கொடுக்கறது. தூயமானா அப்படிங்கிற இதுல விவேக சூடாமணியில அந்த சிஷ்யன் சொல்லும் பொழுது சொல்லுவார், எனக்கு அப்படியே பத்திண்டு எரியறது எனக்கு அப்படின்னு. கைவல்ய நவநீதத்திலையும் அதே மாதிரி பார்க்கணும். அப்போ அந்த ஒரு ரெஃப்யூஜ், நான் போய் எனக்கு வேற இடம் கிடையாது, உங்ககிட்டதான் நான் ஆகணும்னு அப்படி போய் விழும்போது அவர் ஏதோ 2 வார்த்தை சொன்னா, நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் அப்படியே என் செல்போன்ல இருக்கிற மெசேஜை கொஞ்சம் பாத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அந்த குருவினுடைய வார்த்தைகளுக்கும் அங்க வேல்யூ இல்ல. நாம போய் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டதுக்கும் ஒரு பர்பஸ்.
இதெல்லாம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். காரியமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதாக நினைக்க கூடாது. காரியத்தை என்ன ஆட்டிடியூட்ல பண்ணணும், இதை பத்தி ரொம்ப விரிவா அட்லீஸ்ட் 2 கிளாஸஸ் ஆவது நாம சிந்தனை பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு செட்டிங் த டோன் அடுத்த இதுக்கு போறதுக்காக போன கிளாஸ நாம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக மனசுல அது விஷயங்கள் சேர்ந்து உட்கார்ந்துக்கிறதுக்காக இந்த விஷயங்களை எடுத்து கூட்டி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். கடைசியா படிச்சது என்ன அப்படின்னா, இந்த 44வது ஸ்லோகம் வரைக்கும் கர்ம காண்டிகளை அந்த ஆட்டிடியூடுக்காக சகாம கர்ம யோகம் உனக்கு ஜென்ம மரணத்தை தான் மீண்டும் மீண்டும் கொடுக்கும். அதற்கு நீ ஆசைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆனா அப்படியே சொல்லி முடிச்சுட்டா, சரி அவர் சொல்லிட்டார் அவ்வளவுதான், நம்ம சகாம கர்ம யோகத்தை நிறுத்த சொல்லிட்டார், ரைட்டு அப்படின்ட்டு போயிட்டு அதுவும் பண்ணாம இதுவும் பண்ணாம எங்கேயோ தன்னோட இஷ்டத்துக்கு தெரிய போறானே அப்படின்ற ஒரு அக்கறை அவருக்கு இருக்கிறதுனாலதான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் சொன்ன நிஸ்திரை குண்யோ பவ, அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா நிஷ்காமோ பவ. உனக்கு எந்த விதமான ஆசைகள், இந்த ஆசைகள்னு சொன்னாக்க உலகியல் பயனில் ஆசைகள், நன்னா எழுதிக்கோங்க. உலகியல் பயனில் ஆசைகள். ஏன்னா ஆசை இல்லாம நம்ம மோட்சம் வேணும், மோட்சமே மோக்தும் இச்சா முமுக்ஷு அப்படின்னு தானே சொல்றோம். அங்கேயே இச்சை இருக்கேன், எனக்கு வீடு பேரு வேண்டும்ங்கிறது ஒரு ஆசை இல்லையா? ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்லல இங்க. ஆசை வேணும், ஆனா எதுல வேணும்னு தெரியணும்ல. 5 வயசு குழந்தைக்கு பலூன்ல ஆசை இருக்கு, 50 வயசு ஆனா இல்ல எனக்கு பலூன் தான் வேணும் அப்படின்னாக்கா கொண்டு போய் கீழ்பாக்கத்துல விட்டுருவோம். எனக்கு என்ன வயசுல என்ன வேணுமோ அதுக்கான ஆசைகள் வேணும். அந்தந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆசைகள் இருக்கணும் இல்லையா? ஒரு மனிதன் வளர 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 அவனுடைய எண்ணம் எல்லாம் எந்த பக்கம் போகணும் அப்படின்னா வீடு பேற்றை நோக்கி போக வேண்டும். அப்படிங்கிறதுனால என்ன சொல்ற, உன்னுடைய ஆசைகள் இந்த உலகியல் பயன்களில் நீ ஆசைகளை விடு. அதுதான் ஆதிசங்கரர் சொல்ற விஷயம். உலகியல் பயன்கள் உனக்கு தேவையில்லை, அந்த உலகியல் பயன்களால் உனக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த பிரயோஜனம் என்னன்னா ஜென்ம மரண ஹேத்து. திரும்ப திரும்ப நீ பிறந்து பிறந்து எந்த தாய் கிடைப்பாலோ தெரியாது, அதனால நீ வேண்டாம், அந்த விஷயத்த நீ நினைக்காத. நீ என்ன கேட்கணும்னாக்க எந்த காரியம் பண்ணினாலுமே எனக்கு சித்த சுத்தி மட்டும் போதும். அந்த சித்தம் சுத்தமாக இருந்தால்தான் என்னால் சாஸ்திர வாக்கியங்களை பொறுமையாக கேட்டு அதை குறித்து சிந்திக்க முடியும். அதனால எனக்கு சித்த சுத்தி வேணும் அப்படிங்கிற ஒரு காமம் இருந்தா போரும் அப்படிங்கிறத சொன்னார். உதாரணம் கூட நம்ம பார்த்தோம். ஒரு கார்ட்போர்ட் சேர் மாதிரி நம்ம இந்த உலகியல் பலன்கள் எல்லாமே நமக்கு இன்பத்தை கொடுக்காது, மாறாக அது எப்ப வேணாலும் நம்மள துன்ப குழியில் நம்மை ஆட்டி வைத்துவிடும். துன்ப புடத்திலிட்டு என்னை தூயவன் ஆக்கி வைத்தாய் அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பாட்டு பாடும். இந்த உலக வாழ்க்கை என்பது துன்பப்புடம் தான். அதுல போட்டுதான் நம்மள மெருகேத்துற அம்பாள் அப்படிங்கிறது அந்த இடத்துல அர்த்தமா வருது. இப்ப இங்க என்ன அப்படின்னா, இந்த அர்த்த காமங்கள், இந்த உலகியல் பயன்களை விரும்பி நீ எந்த காரியம் செய்தாலும் அதனால் உனக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால நீ என்ன பண்ண, நிஸ்திரை குண்யோ பவ. இந்த 3 இந்த சம்சாரம் நிஸ்திரை திரைகுண்ய விஷயா வேதா அப்படின்னார் ஃபர்ஸ்ட். திரைகுண்ய விஷயா வேதானா இந்த இடத்துல வேத பூர்வம்னு புரிஞ்சுக்கணும். கர்ம காண்டம், கர்ம காண்டமானது திரைகுண்ய விஷயங்களை சொல்கிறது, அதாவது முக்குணங்கள் மயமான விஷயங்களை சொல்கிறது. இந்த முக்குணமயமான விஷயம் என்பது சம்சாரத்தை உண்டு பண்ணக்கூடியது, உன்னை செயலில் தூண்டக்கூடியது. அந்த செயலில் தூண்டக்கூடிய அந்த விஷயங்களை விட்டு விட்டு நீ காமம் இல்லாமல் நிஷ்காமனாக நிஸ்திரைகுண்யனாக நீ இருப்பாயாகன்னு முதல்ல சொல்லிட்டார். அடுத்தது இந்த ஸ்லோகத்துல நான் கடைசி வார்த்தைக்கு மாத்திரம் பொருள் சொல்லாம போன வகுப்பை நிறைவு பண்ணியிருந்தேன். இப்ப இந்த கோர்ஸ்ல நம்ம அதையும் பார்த்துடலாம். நம்ம இதை ரிகலெக்ட் பண்ணும்போது அதையும் பார்த்துடலாம். நிர்த்வந்துவோ பவன்னு சொன்னார். நம்ம நிர்த்வந்துவோ பவக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா, இன்ப துன்பங்களை கடந்தவனாக இரு அப்படின்னு பார்த்தோம். இன்ப துன்பமே வேண்டாம் அப்படிங்கிறது இல்ல, இன்பம் துன்பம்ங்கிறது வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதில் நான் பற்று இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன இப்ப பார்த்தோம்னா, இன்பத்தில் பற்று வைத்தால் துன்பத்தை வெறுப்பேன், துன்பத்தை வெறுத்தேன் என்றால் இன்பத்தில் இச்சை வைப்பேன். இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது மாறி மாறி எனக்கு ஒவ்வொரு பொருளையும் வந்து கொண்டே இருக்குமே, அது எனக்கு நல்லது அல்ல. இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ப துன்பங்கள் வரும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாழ்க்கையில் துவந்துவங்கள் வரும், இருமைகள் வரும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அட்ஜஸ்ட் இல்ல, இங்க
பகவான் சொல்ற விஷயம் அட்ஜஸ்டிங் இல்ல, அகாமடேட்டிங். நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் இருக்கு. ஏதாவது ஒண்ண நம்மளால மாத்த முடியுமா? நத்திங். எதுவுமே மாத்த முடியாது. வேணும்னா வீட்ல இருக்கிற ஒரு சோஃபாவ தூக்கி அந்த பக்கம் வைக்கலாம். அந்த சோஃபாவ தூக்கி இந்த பக்கம் வைக்கலாம். மிஞ்சி போனா அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். பட் என்ன வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதோ, அது நடந்து கொண்டு தான் இருக்கப் போகிறது. யார் யாருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறதோ, அந்த குணங்கள் அப்படியே தான் இருக்கப் போகிறது. யாருடைய குணத்தையும் மாற்றுவது நம் கையில இல்ல. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, அக்காமடேட் பண்ணணும். எல்லா விஷயத்திற்கும் என் வாழ்க்கையில் இடம் உண்டு. அந்த விஷயம் என்னை பாதிக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போ பலாப்பழத்திலேருந்து நம்ம பலாப்பழம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அப்படியே போய் கைய போட்டோம்னா என்ன ஆகும்? ஒட்டிக்கும். நம்ம என்ன பண்றோம் அதுக்கு? ஒரு எண்ணெய நன்னா தடவி அந்த கை பூரா எண்ணெய் தடவி கொண்டு, அதுக்கப்புறமா நம்ம போய் அந்த பலாச்சொளைய அழகா பிரிச்சு, பிரிச்சு எடுத்துடுறோம். அப்புறம் சாப்பிடுறோம். இன்பத்தை அனுபவிக்கிறோமா? இல்லையா? அப்ப இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்து கொள்ளக்கூடிய புரொடெக்ஷன் என்ன? எண்ணெய் போட்டுக்கிறோம் இல்லையா? அதான் புரொடெக்ஷன். இந்த சாஸ்திர வாக்கியங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் இருக்கே, அறிவு இருக்கே, அதுதான் நமக்கு புரொடெக்ஷன். இந்த உலக வாழ்க்கையை நாம் எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது. எல்லாரும் அப்படியே இருக்க போறாங்க. எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்க போறது. அந்த விஷயங்களுக்கு உள்ள மதிப்பு மாத்திரம் தான் அதுக்கு இருக்கும். ஒரு ஒரு பார்க்கர் பேனா அப்படின்னா, அந்த பார்க்கர் பேனா என்ன வேல்யூ? அந்த வேல்யூவோட முடிஞ்சு போச்சு. அந்த பார்க்கர் பேனாங்கிறது ரொம்ப பெருசு. அது எனக்கு வேணும். அப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது தான், அதனுடைய மதிப்புகளை கூட்டும் பொழுது தான் நாம மாட்டிக்கிறோம். அதனால எல்லா விஷயங்களையும் அந்த விஷயங்களுக்குள்ள மதிப்போடு கூட அப்படியே அகாமடேட் பண்ணிக்கோ. லைஃப்ல ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறார் பகவான். அதனால இந்த இந்த இடத்துல நம்ம நிர்த்வந்த்வோ பவ அப்படின்னு சொன்னா அகாமடேஷன்னு புரிஞ்சுக்கணும். இது நம்போ பாரத தேசத்தோட கலாச்சாரத்துல ஏற்கனவே ரொம்ப சௌலபியமா இருந்த ஒரு விஷயம். எல்லார் வீட்லயும் ஒரு அப்பா, அம்மான்னு இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப மூத்தவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகள்னு ஒரு கூட்டு குடும்பமாக எல்லோரும் இருந்தோம். எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் பொதுவாக இருந்தது. எல்லோரும் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். சண்டை சச்சரவு இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல், இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லாம இருந்தது நம்மளோட பாரத கலாச்சாரத்துல. இப்ப அப்படி இல்ல. அதனால இப்ப வாட் இஸ் அக்காமடேஷன் அப்படின்னா, ஏன்னா என்ன என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? இந்த இடத்துல என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அது மாதிரி எல்லாரையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அந்த அக்காமடேஷன். எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அக்காமடேஷன். அது எந்த விதமான ஒரு ஆம், முணுமுணுப்பு இல்லாமல் இருக்கணும். அதுதான் அந்த நிர்த்வந்தோ பவ அப்படின்னு சொன்னார். அந்த இன்பம் எனக்கு இன்பம் வேணும், எனக்கு துன்பம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விருப்பு வெறுப்புகளை வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இன்பம் துன்பம்ங்கிறதுல எல்லா விஷயத்தையும் போட்டுக்கணும். விஷயங்களினால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னாரு. சமத்துவம் யோக உச்சியத்தே அப்படின்னாரு இல்லையா? இதுதான் சமத்துவம். நம்ம சமத்துவம் அப்படிங்கிறது நிஷ்காம கர்ம யோகம்னாலே சமத்துவ புத்தி யோகம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது என்ன சொன்னா, நித்திய சத்வஸ்தோபவ அத நம்ம விரிவா பார்த்தோம். சத்துவ குணத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும். எப்போதும் சத்துவ குணத்திலேயே இருக்க வேண்டும். எனக்கு படிக்கிறதுக்கு மூடு இருக்கு இன்னைக்குன்னா, அதுக்கு அர்த்தம் நான் சத்துவ குணத்துல இருக்கேன்னு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறது. சத்துவ குணத்துல இருந்தா மட்டும் தான் நம்மளால சாஸ்திரத்த படிக்க முடியும், விசாரம் பண்ண முடியும். அந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயாவது பேசினாலும் அத தெளிவா பேச முடியும். ரஜோ குணத்திலேயோ, தமோ குணத்திலேயோ இருந்தா இது நடக்காது. அதனால சத்துவ குணத்தில் மனம் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எதுக்காக அதெல்லாம் சொல்றார் அப்படின்னா, அவனுடைய நோக்கம் வீடு பேறு அப்படின்னா, வீடு பேறு என்பது விசாரத்தினால் மட்டும் தான் வரும். குரு வாக்கிய விசாரத்தினால் தான் வரும். நம்ம வேற எந்த வழியினாலையும் இந்த வீடு பேற்றை அடைய முடியாது. வீடு பேறுங்கிறது என்னது? நான் என்னை அறிவது, என்னை உணர்வது, நானே ஆனந்த ஸ்வரூபம்னு புரியறது. அமைதியான ஆனந்தம் தான் முக்தி அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். அமைதியான ஆனந்தம் தான் நான் அப்படிங்கிறத ஐயம் திரிபுகார நான் புரிந்து கொள்ள வேணுமா இல்லையா? அந்த புரிந்து கொள்வதற்கு எனக்கு மனசுதான் டூல். அந்த மனச நான் சரியா வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் எப்போதும் சத்துவ குணத்திலேயே இருக்கணும். ரஜோ குணத்துல இருந்தா ஐ வில் பி ரன்னிங் ஆஃப்டர் டார்கெட்ஸ். நான் இத முடிக்கணும், அத முடிக்கணும், அத முடிக்கணும். இது நீங்க ஏதோ கம்பெனி டார்கெட்ஸ் நினைக்காதீங்க. வீட்லயே அப்படிதான். காத்தால எழுந்தா இத பண்ணணும். அதுக்கு அடுத்தது பண்ணணும். மத்தியானம் அத பண்ணணும். சாயந்திரம் இத பண்ணணும். இப்படி நம்ம வொர்க்க வைத்துக்கொண்டே இருந்தா எப்ப உட்காருறது படிக்கிறதுக்கு?
டைம் இருக்காது. டைம் டைம் தான் இது, ஃபுல்லா டைம் மேனேஜ்மெண்ட் தான். அடுத்தது என்ன சொன்னா, யோகக்ஷேமோ பவ. யோகக்ஷேமோ பவங்கிறச்சே நம்ம என்ன பார்க்கிறோம்? யோகம் அப்படின்னு சொன்னா, எது எனக்கு கிடைக்கலையோ அதை நான் சேர்த்துக் கொள்வது. அதை அதை வந்து பொருளை சேர்த்துக் கொள்வதற்கு பேர் அப்ராப்தஸ்ய பிராப்திஹி யோகः அப்படின்னு யோகத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. சரி, க்ஷேமம்னா என்ன அப்படின்னா, பிராப்தஸ்ய சம்ரக்ஷணம், அதுதான் க்ஷேமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு புரிகிற மாதிரி அந்த நம்ம பாஷையில தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதாவது எனக்கு தேவையான வாழ்வியலுக்கு தேவையான பொருட்களை சம்பாதித்து வைத்துக் கொள்வதற்கு பெயர் யோகம். அந்த சம்பாதித்த பொருள் நஷ்டமடையாமல் நான் எனக்கு உபயோகப்படும்படியாக அதை சேர்த்து வைத்துக் கொண்டு அதை நான் உபயோகிப்பதற்கு பெயர் க்ஷேமம். அப்ப இந்த ரெண்டுமே எனக்கு, நான் இதுக்காக தான் வாழ்க்கை ஃபுல்லா ஓடுறான். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எப்ப வந்து டிகிரிய முடிக்கிறானோ அப்பேலேருந்து அந்த ஒரு ஒரு பர்சனுக்கு உனக்கு வேலை கிடைச்சதா? எங்க வேலை கிடைச்சது? ஓ, இந்த கம்பெனில வேலை கிடைச்சதா? உனக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளம்லாம் அங்க நன்னா கரெக்ட்டா குடுக்குறாங்களா? அப்போ உனக்கு ஒரு கல்யாணத்த பண்ணிடலாமே! கல்யாணம் ஆயிடுத்தா? அதுலேருந்து நீங்களே போட்டுக்கோங்க. நெறைய இதுக்கெல்லாம் வந்து செல்ஃபா ஹோம் ஒர்க் பண்ணலாம். இந்த விஷயத்த வளர்த்தி திங்க் பண்ணறதுக்கு நம்ம நெறைய ஹோம் ஒர்க் பண்ணலாம். எந்தெந்த இடத்துல, ஒவ்வொரு இடத்துலயும் அவனுக்கு பணம், 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 பொருள், 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 பொருள். இத தவிர்த்து வேற ஒரு சிந்தனை கிடையாது. இந்த யோகமும், இந்த க்ஷேமமும் என்னை வாழ்நாள் பூரா துரத்துறது. நான் பென்ஷன் வருதுலேருந்து பென்ஷன் வரும்போது கூட, அப்ப பென்ஷன் வந்துருத்தா? பென்ஷன் கிரெடிட் ஆயிடுத்தா? 1ஆம் தேதி பென்ஷன் கிரெடிட் ஆகலையே! எனக்கு இன்னும் பென்ஷன் ஸ்டேட்மெண்ட் வரலையே! எனக்கு இன்னும் ஃபார்ம் 16 வரலையே! எனக்கு இன்னும் ஐடி கட்டலையே! எவ்வளவு, எந்த வயசுல? 90 வயசானா கூட இதுதான் நமக்கு, இந்த யோகமும், க்ஷேமமும் நம்மை துரத்திக் கொண்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் துரத்திக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் என்ன சொல்றார்? அதெல்லாம் நீ பார்க்காதய்யா! நான் பார்க்கிறேன். நான் பார்க்கறதுக்கு தான் இருக்கேன். அது என் வேலை, என்ட்ட உடியா அப்படிங்கிறார். அதனாலதான் சொல்றார், யோகக்ஷேமோ பவ. நீ கவலைப்படாத. நான் எப்படி நாளைக்கு சாப்பிட போறேன்? நான் எப்படி நாளைக்கு இது பண்ண போறேன்? நீ கவலைப்படாத. விட்டலா விட்டலான்னு வெராட்டியில தட்டினவளுக்கு விட்டலனே வந்து சமைச்சு கொடுக்கலையா? நம்ம பார்க்கலையா? பண்ண மாட்டாருன்னு நம்ம நினைக்க முடியுமா? இதெல்லாம் விசுவாசம். பூர்ண விசுவாசம் இருக்கணும். பகவானுடைய வார்த்தைகள்ல பூர்ண விசுவாசம் இருக்கணும். ஒரு ஸ்டோரி சொல்லுவார் சுவாமிஜி. என்னன்னா, ஆதிசங்கரரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த வழக்கடையில விளையாடி கொண்டிருந்தார்களாம். அப்போ ஒரு திருடன் வந்து ஒரு தென்னை மரத்து மேல ஏறி தேங்காய்களை பறித்து பறித்து போட்டு எடுத்துன்னு போறதுக்காக போட்டு கொண்டிருந்தார். அப்ப அந்த குருநாதர், அவருடைய குருநாதர் வந்து பார்த்தாராம். பார்த்துட்டு என்ன பண்ணாராம், ஒரு தன்னுடைய மேல் துண்டை எடுத்து அந்த தென்னை மரத்துல கட்டிட்டு, இதற்கு இறங்கி நீ வரக்கூடாது, அங்கேயே நில்லு அப்படின்னு சொன்னாராம். அவரும் நின்னுட்டாராம் அந்த திருடரும். இவர் என்ன பண்ணாராம், வீட்ல இருந்து இருக்கிற சாப்பாடு, அப்புறம் என்னென்ன அவருக்கு சாப்பிடறதுக்கு குடுக்க முடியுமோ, அந்த மாரி பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு, அவர் பறிச்சு போட்ட தேங்காய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு துண்டுல போட்டுட்டு, அவன துண்ட கழட்டி விட்டுட்டு, "இப்ப இறங்கி வா" அப்படின்னாராம். இறங்கி வந்தாராம். இந்த துண்டு கட்டியிருக்கிற சமயத்துல ஆதிசங்கரர் கேட்டாராம், "நான் வேணா அந்த துண்ட ஏன் கட்டியிருக்கார் குருநாதர்ன்னு?" ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாராம். அப்போ இந்த ஃப்ரெண்டு சொன்னாராம், "அவன் இறங்கக்கூடாது இல்லையா, அதுக்காக. நான் வேணா அந்த துண்ட இறக்கி அவன இறக்கி விட சொல்லட்டுமா?" அப்படின்னு. "அதெல்லாம் வேண்டாம், குருவே பார்த்துப்பாரு" அப்படின்னு. ஏன்னா நீங்க இதுல ஆதிசங்கரர் அவ்வளோ கியூரியஸ் ஸ்டூடெண்ட்டா இருந்திருக்காரு அதுல. அப்போ இந்த குருநாதர் வந்து துண்டெல்லாம் இறக்கி விட்டுட்டு, நீக்கி விட்டுட்டு, "நீ வந்து இந்த இத சாப்பிட்டுட்டு, நீ உனக்கு பறிச்சு போட்ட தேங்காய் பூரா நீயே எடுத்துன்னு போ. ஆனா இனிமே இந்த மாரி திருடாத" அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஆதிசங்கரர் கேட்டாராம், "நீங்க வந்து இனிமே திருட மாட்டான்னு உங்களுக்கு என்ன வந்து கேரண்டி? இப்படி பண்ணினீங்கல்ல, என்ன கேரண்டி?" அதுக்கு குரு சொன்னாராம், "வாக்கியத்துல இருக்கக்கூடிய விசுவாசம் தான்ப்பா கேரண்டி. நான் துண்ட கட்டிட்டு போனேன், அவன் இறங்கல இல்லையா? அதனால நான் சொன்னா அவன் கேட்பான் அப்படிங்கிற விசுவாசம் தான்." இது எதுக்கு சொல்றார் சுவாமிஜின்னா, வா வாக்கியத்துல ஒரு விசுவாசம் வேணும். அறிஞர்கள், பெரியவர்களுடைய வாக்கியத்துல ஒரு விசுவாசம் வேணும். அது இருந்தது இந்த தேசத்துல. அதனால இங்கேயும் என்ன சொல்றார் கிருஷ்ணர், "என் வாக்கியத்த நீ நம்பு. நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. நம்ம பின்னாடி சொல்லப் போறார் 9வது அத்தியாயத்துல. "அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம்." நாம எல்லாரும் இந்த யோகக்ஷேமம் வகாம்யகம் பார்த்துருவோம். ஓ, கிருஷ்ணர் பார்த்துப்பாரு நம்மள அப்படின்னு. ஆனா இந்த சின்னதா அட்வர்டைஸ்மெண்ட்ல கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க ஒரு கண்டிஷன் போடுறார். நித்யாபியுக்தானாம்.
அனன்யாஸ் சிந்தையந்தோ, எப்போதும் என்னை நித்யாபியுக்தானாம், என்னை தினமும் நீ என்னையே உன் மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டு இருந்தாய் என்றால், இங்க உடனே கிருஷ்ண விக்கிரகத்தை சிந்திக்க சொல்லிருக்கார். அதனால நான் அதைத்தான் தியானம் பண்ணுவேன் அப்படி இல்ல, அப்படி சொல்லல அவர். இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீ சிந்தித்துப்பார், என்னுடைய வார்த்தைகளில் விசுவாசம் வைத்துக்கொள், நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ இதை பத்தி கவலைப்படாத, உன் வேலைகளை கடமையை மாத்திரம் செய்து கொண்டே இரு, அதற்குத்தான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அதுதான் அர்த்தம் அதுக்கு. இப்ப நாம வந்து எங்க எங்க அப்பாவை நான் நினைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவை எப்படி நினைச்சுப்பேன் நானு? எங்க அப்பாவோட முகத்தை நினைச்சுக்கிறது, எங்க அப்பாவோட உருவத்தை நினைச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம். அதெல்லாம் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும். என் அப்பான்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வரும்? என் அப்பா என்னிடம் பேசிய வார்த்தைகள், என் அப்பா என்னிடம் நடந்து கொண்டது, என் அப்பா எனக்கு செய்த நற்செயல்கள், இதுதானே வார்த்தை வருது. இது எனக்குன்னு சொல்றது எல்லாருக்கும் தான். எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய சொற்கள், அவர்களுடைய நடத்தைகள், அவர்கள் நம்மள்ட்ட கம்யூனிகேட் பண்ணின விஷயங்கள் தான் நமக்கு வந்து முக்கியமா. அதே மாதிரி இறைவனை நினைப்பது என்பது, இறைவனுடைய சொற்களை நாம் பரிபூர்ணமான விசுவாசத்துடன் அதை நாம் கடைபிடிப்பது, நினைப்பது, அதையே நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பது, அதுதான் நிதித்தியாசம். அதுதான் நம்மளுடைய தியானமே அதுவாத்தான் இருக்கணும். கிருஷ்ணர் என்ன சொன்னார், கிருஷ்ணர் என்ன சொன்னார், கிருஷ்ணர் என்ன சொன்னார், அதுதான் நம்மளோட இதுவா இருக்கணும். ஒரு தடவை ரமண மகரிஷி கிட்ட ஒரு டிவோட்டி வந்து கேட்டாராம், விச் ஆசனா இஸ் த பெஸ்ட் ஆசனா அப்படின்னு. நிதித்தியாசனா இஸ் த பெஸ்ட் ஆசனா அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்ன கருத்துக்களை நீ படித்திருக்கிறாயோ, நீ சாஸ்திரத்தில் என்ன கருத்துக்களை படித்திருக்கிறாயோ அந்த கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டு, அதுதான் உனக்கு முக்தி. முக்தியிலேயே நிஷ்டை அப்படின்னா என்னன்னா, நிஷ்டையில இருக்கணும் அப்படின்னா அதே ஸ்திதியில நிக்கணும் மைண்ட். அப்படியே மாறிடக்கூடாது இல்லையா? அதுக்காக நிதித்தியாசனம் என்பது ஒரு ஒரு அழகான ஒரு பயிற்சி. நமக்கு இது எல்லாமே வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அதாவது ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றது இது. அடுத்த இது போன தடவை சொல்லாதது ஆத்மவான் பவ அப்படின்னு சொன்னார். ஆத்மவான் பவன்னா என்ன அர்த்தம்னா, விழிப்புணர்வுடன் இரு, கேர்ஃபுல்லா இரு, நீ வந்து கோட்டை விட்டுறாத, ஸ்டெடியா கவனமாக இரு. இதெல்லாம் தான் அதுக்கு அர்த்தம். ஏன், எதுக்காக கவனமா இருக்கணும்? என்ன பெரிய விஷயம், என்ன பயமுறுத்துறார் கிருஷ்ணர் அப்படின்னா, ஜென்மா முடிஞ்சு போறதுக்குள்ள இந்த இந்த மனித பிறவின்னு ஒண்ணு கொடுத்திருக்கு இல்லையா, அந்த பிறவியில தான் நீ மோட்சத்தை உணர முடியும். அந்த பிறவி முடிவதற்குள் நீ மோட்சத்தை உணர்ந்தாக வேண்டும். அதற்கு நீ எப்பொழுதும் காமங்கள் இல்லாதவனாக இரு, நிஸ்திரை குண்யோ பவ. அதற்காக நீ எப்பொழுதும் இருமைகளை கடந்தவனாக இரு, நிர்த்வந்தோ பவ. அதற்காக நீ எதற்காக அப்புறம் நான் சொல்லிண்டே வரைச்சே அதற்காக போயிட போறது. அதற்காகனா மோட்சத்திலேயே எப்பொழுதும் நிலைத்து இருப்பதற்காக, இந்த பிறவியிலேயே நீ மோட்சத்தை உணர்வதற்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ யோகக்ஷேம, நீ வந்து காசு பணம் பின்னாடி ஓடாத. உனக்கு என்ன பதவி, புகழ், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு அப்பப்ப என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் நான் தரேன். நீ அதை பத்தி கவலைப்படாத, என் வார்த்தையை நம்பு, நான் தருவேன். அது கடைசியா என்னன்னா, ஆத்மவான் பவ. நீ சத்வகுணத்தில் இரு, அதை மறந்து சத்வகுணத்திலேயே இரு. ஆத்மவான் பவை. சத்வகுணத்துல இருந்தாதான் நீ தொடர்ந்து ஃபார் மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி படித்துக் கொண்டே இருக்கணும். இந்த பகவத்கீதை முடிஞ்சாச்சு, நம்ம அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண வேண்டாமான்னா, ஒண்ணும் பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்மளுக்கு சும்மா இருக்கவும் முடியாது. என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிளாரிட்டியோட இன்னொரு டெக்ஸ்ட் படிக்கலாமா நம்ம அப்படின்னு நமக்கு தோணுமா, அப்ப நம்ம போய் உடனே அடுத்த டெக்ஸ்ட் எடுப்போம். இது நம்மளுக்கு வந்து அப்படி என்ன டைம் இருக்கு, டைம் இருந்தா என்ன பண்ணணும்னு தோணும். ஏதாவது ஒரு காரியம் பண்ணி அந்த டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா படிச்சு இந்த புத்தியில இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். அதனால நீ எப்பவுமே சத்வகுணத்தில் இருந்து தொடர்ந்து நீ படித்துக் கொண்டே இரு. இப்ப இந்த சாஸ்திர விஷயங்களை சிந்தனை பண்ணிக்கொண்டே இரு அப்படிங்கிறதுக்காக தான் நித்திய சத்வஸ்தோ பவன். லாஸ்டா சொன்னார் ஆத்மவான் பவ. நீ இந்த இந்த விஷயங்களில் இருந்து ஒருபோதும் விலகி விடாதே. அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதத்தினுடைய சடங்கு பகுதிகள், கர்ம காண்டங்கள், அது மீண்டும் மீண்டும் உனக்கு பிறப்பைத்தான் கொடுக்கின்றன. ஜென்ம மரண ஹேதுகு. எப்பொழுது பார்த்தாலும் அது நீ அதை செய்து அதை அடைந்து விட்டாய் என்று நீ நினைக்காதே. அந்த புண்ணியமானது உனக்கு மீண்டும் ஒரு பிறப்பைத்தான் கொடுக்கிறது.
பின்னாடியே சொல்லுவார் அடுத்தடுத்த ஸ்லோகத்துல, அதுக்கு நீ காரணமானவனா ஆயிடாத, பிறப்புக்கு காரணமானவனாக ஆகாதேன்னு பின்னாடி சொல்லுவார். இங்கேயும் என்ன சொல்றாரு அப்படின்னா, சடங்கு பகுதிகள் இருக்கே அதுக்கு பின்னாடி போகாத, சகாமமாக செய்யாதே, நிஷ்காமமாக உன்னுடைய கர்மங்களை செய், சுக துக்கங்களை எல்லாம் பொறுத்துக்கொள், இந்த சுக துக்கங்களை கடந்தவனாக இரு, சுக துக்கங்களின் பின்னால் நீ போகக்கூடியவனாக இருக்காதே, எப்பொழுதும் சத்துவகுணத்தில் இரு, இந்த இந்த உடலை காக்கணுமே, நான் எப்படியாவது இந்த பாடியை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணுமே, இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இதுக்கு பசிக்குமே, இதுக்கு சாப்பாடு வேணுமே அப்படிலாம் நினைக்காத, அதெல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீர் யோகக்ஷேமனாக இரு, கவனக்குறைவாக இருக்காதே. இத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகம் வந்து சப்போஸ் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஏன்னா இதுல வந்து ஒரு அழகா ஒரு கன்சைஸ்டா சொல்லிட்டார். ஒரு நிஷ்காம கர்மயோகி என்பவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல டிக்ளேர் பண்ணிடுறார். கர்மயோகத்தினுடைய பெருமைகள் இதெல்லாம். கர்மயோகம் செய்வது இதெல்லாம் வந்து எப்ப வரும் அப்படின்னா, கர்மயோகம் பண்ணும் பொழுதுதான், அதுவும் நிஷ்காம கர்மயோகம் பண்ணும் போதுதான் நம்மளால இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. நம்ம நினைத்து கொண்டிருப்போம், நம்ம வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்கா இருக்கோம், ரிலீஜியஸா இருக்கோம், நம்ம எதுவும் இதுவே பண்ணல, எப்பவும் நம்ம வந்து கோவில் பூஜை இப்படித்தான் இருக்கோம் அப்படின்னு. அதுக்கும் இப்ப நாம என்ன படிச்சோமோ அதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அந்த எந்த வேலைகள் நாம வந்து ஒரு பலனுக்காக செய்தோம் என்றாலும், அந்த பலனுக்காக செய்யக்கூடிய வேலையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆயாசம் என்பது அதிகமாக இருக்கும். இது ஒரு பலனும் வேண்டாம், எனக்கு சித்த சுத்தி மாத்திரம் போதும், நான் எனக்கு அதுக்கான ரிலீஃப் கிடைச்சா போதும் அப்படின்னு செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அதுலயும் நமக்கு துன்பங்கள் வராதுன்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய துன்பங்கள் வரும். இப்ப ஒரு சத்சங்கமா இருந்து ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணணும், சுவாமிஜி வரார், ஒரு ஒரு டாக் இருக்கு, அதுக்கு வந்து நாம வந்து ஒரு சேர்ஸ் எல்லாம் போடணும், அரேஞ்ச் பண்ணணும். நான் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்றேன். அங்க கூட சத்சங்கத்துல கூட இருக்கிறவர்களோடு கூட இந்த சேரை இங்க போட்டா என்ன, அந்த சேரை அங்க போட்டா என்னன்னு ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும். அது கூட மனசுக்கு ஒரு கிளேசத்தை உண்டுதான் பண்ணும். எங்கெல்லாம் ஆக்டிவிட்டி இருக்கோ அங்கெல்லாம் மனசுல கிளேசங்கள் வரத்தான் செய்யும். இந்த நாலு பிரெயின் சேர்ந்து ஒரு வேலை பண்ணணும்னா அங்கெல்லாம் கிளேசங்கள் வரத்தான் செய்யும். அதனாலதான் சொல்றார் நிர்த்வந்தோ பவ. நிஷ்காமமா செய்யக்கூடிய கர்மயோகத்துக்கே இந்த கதினா, நீ சகாமமாக ஒரு காரியம் பண்ணினியானா அதுல இன்னும் பயமுறுத்துவான். இந்த மந்திரத்தை நீ தப்பா சொன்னியா, மாட்டின நீ, அவ்வளவுதான், போச்சு, உனக்கு எல்லாம் முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். உனக்கு தெரியாதா கும்பகர்ணன் கதை, டங்கு ஸ்லிப்பாயி அவன் வந்து தூக்கத்தை வரனா கேட்டான், தெரியுமா இல்லையா உனக்கு அப்படின்னு ஒரு புராண கதையெல்லாம் தூக்கின்னு வந்து நம்மள வந்து பயமுறுத்துறதுக்கு வருவாங்க. சகாம கர்ம யோகத்துல அத்தனை விஷயங்கள் இருக்கு நமக்கு, உண்மை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எல்லாமே உண்மைதான். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், அங்க போகாத, அது எவ்வளவு புஷ்பிதமான வார்த்தைகளாக இருந்தாலும் உனக்கு ஒன்றும் அது அறுதியான பயனை கொடுக்க போவதில்லையே, அங்கே எதற்கு போகிறாய் அப்படிங்கிற. அடுத்தது 46வது படிக்கணும். யாருமா படிக்கணும்? அபிராமியா? அபிராமிமா படிக்கிறது. யாவானர்த்த உதபானே, யாவானர்த்த உதபானே, ரெண்டு வாட்டி சொல்லுங்க. யாவானர்த்த உதபானே, சர்வதः சம்ப்ளுதோதகே, சர்வதः சம்ப்ளுதோதகே, சர்வதः சம்ப்ளுதோதகே, தாவான் சர்வேஷு வேதேஷு, தாவான் சர்வேஷு வேதேஷு, தாவான் சர்வேஷு வேதேஷு, பிராமணஸ்ய விஜானதः, பிராமணஸ்ய விஜானதः, பிராமணஸ்ய விஜானதः. சேர்த்து சொல்றீங்களாமா? சரி. யாவானர்த்த உதபானே, சர்வதः சம்ப்ளுதோதகே, தாவான் சர்வேஷு வேதேஷு, பிராமணஸ்ய விஜானதः. இந்த ஸ்லோகத்துக்கு வந்து ஒரு அழகான ஒரு உதாரணத்தோட விளக்குற.
ஏன் வந்து இந்த சகாம கர்ம யோகத்தை நான் வந்து ரொம்ப லிமிட்டடா சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு அழகான உதாரணத்தோட கூட இதை விளக்குறார். சர்வத, சர்வதனா எங்கும்னு அர்த்தம். சம்ப்ளுத உதகே, சம்ப்ளுத உதகே அப்படின்னா சம்பூர்ணமாக நிறைந்து பரந்து இருக்கக்கூடிய நீர், பெருகி இருக்கும் நீர்நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபுல்லா தண்ணி இருக்கு, அவ்வளவுதான். நிறைய தண்ணி இருக்கு அங்க. உதபானே அப்படின்னா அந்த உதகே, உதகேனா நீர் இருக்கக்கூடிய, உதபானே நீர்நிலையில், யாவான், யாவான்னா எவ்வளவு, அர்த்தக, அர்த்தகனா பயன், அதனோட பயன், விஜானதக, சாரி உதபானேனா சிறிய நீர்நிலை, சம்ப்ளுத உதகேனா பெரிய நீர்நிலை, உதபானேனா சிறிய நீர்நிலை. பெரிய நீர்நிலையில நிறைய தண்ணி போய்கொண்டிருக்கிறது. இங்க சிறிய நீர்நிலை அதுக்கு பக்கத்திலேயே இருக்கு அல்லது அதற்குள்ளேயே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்துல எப்படி யோசிச்சுட்டாலும் சரிதான். யாவான் எவ்வளவு, அர்த்தக பயன், விஜானதக கற்று உணர்ந்து, பிராமணஸ்ய, பிராமணஸ்ய அப்படின்னா நன்றாக விவேகமும் வைராகியமும் இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை பெற்றவர்கள், அவர்களுக்கு இதனால் என்ன பயன் உண்டு அப்படிங்கிறத, சர்வேஷு அனைத்து வேதேஷு வேதங்களிலும், தாவான் அவ்வளவு, அர்த்தக பயன். இப்படி வெறும்னு படிச்சோம்னா இந்த ஸ்லோகம் கண்டிப்பா புரியவே புரியாது. அதுக்கு தான் வியாக்கியானம் வேணும். அதாவது என்ன அர்த்தம் இதுக்கு, இது நான் சொன்னது பூரா வெறும் சொற்பொருள் தான் சொல்லியிருக்கேன். சொற்பொருளை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இதுல என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இப்போ ஆத்துல தண்ணி நிறைய போய்கொண்டிருக்கு, சரியா? நம்ம இப்ப வந்து நமக்கு வந்து குளிக்கணும். ஆத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன கிணறு இருக்கு. இப்ப அந்த கிணத்துலயும் தண்ணி ஃபுல்லா இருக்கு. ஒருத்தருக்கு ஆத்துல குளிக்கிறதுல சந்தோஷமா இருக்குமா, கிணத்து தண்ணியை மொண்டு மொண்டு குளிக்கிறதுல சந்தோஷமா இருக்குமா, அல்லது பைப் வாட்டர்னு வச்சுக்கோங்க, இன்னும் புரியுற மாதிரி சொன்னோம். பைப் வாட்டரை காட்டிலும் ஆத்துல இருக்கிற தண்ணி தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய நீர்நிலை இருக்கிறது, அது பூரா ஜலம் இருக்கு. ஒரு சிறிய நீர்நிலை இருக்கிறது, அதுலயும் ஜலம் இருக்கு. ஒருத்தனுக்கு எந்த ஜலம் நிஜமாவே வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த பெரிய நீர்நிலை இருக்கிற ஜலம் வந்து நமக்கு யூஸ் பண்ணறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சிறிய நீர்நிலை எதற்கு அவன் பாப்பானா, அத பெரிய நீர்நிலை இருக்கிற போது சிறிய நீர்நிலையை எவனாவது பாப்பானா? அது மாதிரிதான் இந்த கற்றுணர்ந்த பெரியோர்கள் இருக்கிறார்களே, அதாவது வேதத்தினுடைய அந்த பாகத்தை நன்றாக படித்து இந்த விவேகமும் வைராக்கியமும், அதாவது பகுத்தறிவும் பற்றின்மையும் வளர்த்து கொண்ட அந்த பெரியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த பெரிய நீர்நிலை போன்ற இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நன்றாக புரிந்ததனால், சிறிய நீர்நிலையாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய கர்ம காண்ட பாகங்கள், இது ரெண்டையும் நம்ம ஒப்பீடு இப்படிதான். இந்த சிறிய நீர்நிலை உதபானே அப்படிங்கிற சிறிய நீர்நிலை இஸ் ஈக்குவல் டு வேதத்தினுடைய கர்ம பாகம். பெரிய நீர்நிலை சம்ப்ளுத உதகே இஸ் ஈக்குவல் டு வேதத்தினுடைய அந்த பாகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்க என்னன்னா, மோக்ஷ சுகம் அப்படிங்கிறது எங்க கிடைக்கிறது, நமக்கு கர்மத்துல கிடைக்கிறதா? கிடையாது. மோக்ஷ சுகம்ங்கிறது எங்க கிடைக்கிறதுனா வேதாந்த பாகம், அந்த அந்த பாகத்துலதான் மோக்ஷ சுகம் கிடைக்குது. இப்ப மோட்ச சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, எனக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் என்னிடம் இல்லாமலேயே எனக்கு அமைதியும் ஆனந்தமும் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் மோட்ச சுகம். நான் தான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் மோட்ச சுகம். இந்த நான் தான் ஆனந்த ஸ்வரூபம்னு புரிஞ்சுன்றதுக்கு அப்புறமா நான் பாட்டுக்கு என்னோட அல்டிமேட் பிளிஸ்ல நான் உட்கார்ந்துட்டு, அப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே இந்தாங்க அப்படின்னு எதையாவது கொடுத்தா எனக்கு அதனால ஒரு சுகம் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே ஹையஸ்ட் சுகத்துல இருக்கேன். ஹையஸ்ட் சுகத்துல இருக்கும் பொழுது அதை விட சிறிய சுகங்கள் அந்த ஹையஸ்ட் சுகத்துல அடங்கி போயிடுறது. ஏன்னா ஒரு பெரிய நீர்நிலைக்குள்ள ஒரு சிறு நீர்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய நீர்நிலைக்குள் அந்த சிறிய நீர்நிலை என்பது எவ்வாறு அடங்கி போகிறதோ, அதுபோல இந்த மோட்ச சுகத்திற்குள் மற்ற விஷய சுகங்கள் அனைத்தும் அடங்கி போகின்றன. நான் எத்தனை பெரிய வீடு வச்சிருந்தா என்ன, எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்ன, எனக்கு எத்தனை நல்ல உறவுகள் இருந்தா என்ன, எனக்கு எத்தனை பேர் இருந்தா என்ன, புகழ் இருந்தா என்ன, பணம் இருந்தா என்ன, என்ன பிரயோஜனம்?
ஏற்கனவே இது எதுவுமே இருக்கோ இல்லையோ நான் சுகமாகத்தானே இருக்கேன். இந்த சுகம் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி இருக்கிற போது இதனால எனக்கு ஒண்ணு வந்து நிறைய போறது இல்ல. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், நிறைவுத்தன்மை தான் சுகத்தை கொடுக்கும். நான் ஏற்கனவே நல்ல நிறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு அது குறை இருந்தா தான் வேற ஏதாவது வந்து அத நிரப்பணும். ஏற்கனவே நான் நிறைவாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற போது, அதிலே எனக்கு இன்னும் நிறைவை சேர்ப்பதற்கு எனக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ 2 நமக்கு ச ச இன்பம், சுகம் இதுக்கெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வேணுமா? வேண்டாமா? அதான் இங்க கேள்வி. எனக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளோ, இல்ல ஒரு உறவோ, இல்ல ஏதாவது ஒரு கண்டிஷனோ இருந்தா நான் ஹேப்பியா இருக்கேனா? ஒண்ணுமே இல்லன்னா நான் ஹேப்பியா இருக்கேனா? அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு நல்ல ஃபேன்லாம் போட்டு, இல்ல ஏசிலாம் போட்டு, எனக்கு நல்லா வந்து இது பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பதான் என்னால நல்லா இது பண்ண முடியும். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்க முடியும். எனக்கு நல்ல ஃபுட் வேணும். அப்பதான் நான் ஹேப்பியா இருக்க முடியும். எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அப்பதான் நான் ஹேப்பியா இருக்க முடியும். ஆனா, பேஷ வே சாஸ்திரம் என்ன சொல்றது? தூங்கறச்சே யாருப்பா இருக்கா? யார் உன்னோட வந்து பேசிட்டு உட்கார்ந்திருக்கா? யாருமே பேசுறது கிடையாதே! என்ன சாப்பிட்டுட்டே நீ வந்து தூங்குற? ஒண்ணும் சாப்பிடுறது கிடையாதே! ஃபேன் இருக்கா இல்லையான்னு கூட சமயத்துல தெரியாது. நல்ல தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொன்னா, ஃபேன் இருக்கா? ஏசி இருக்கா? என்ன தெரியும் நமக்கு? ஒண்ணுமே தெரியாது. அப்ப தூக்கம் என்பது அப்ப தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றோம்? அப்பா! நல்ல ஸ்லீப். ஹேப்பியா இருந்தேன். சொல்றோமா இல்லையா? அப்ப எது ஹேப்பினஸ குடுத்தது? தூக்கத்துல எது ஹேப்பினஸ குடுத்தது எனக்கு? ஒண்ணுமே இல்லையே! ஒண்ணுமே இல்லாம இருக்கிற அந்த சுகம் இருக்கே, அதுதான் உண்மையான சுகம். அதுதான் உன்னுடைய ஸ்வரூப சுகம். அந்த சுகம் தான் உன்னுடைய உண்மையான நேச்சர். மை நேச்சர் இஸ் ஹேப்பினஸ். எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்து ஹேப்பி ஆகணுங்கிறது கிடையாது. எனக்கு இந்த கிளாஸ் தான் ஹேப்பியா இருக்கு. நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படி டல் ஆயிடுவேன் அப்படின்னா, அப்ப தப்பு அது. நான் இந்த என்னோட ஹாப்பினஸ் எந்த கண்டிஷன்குள்ளயும் கிடையாது. எனக்கு எந்த பெர்சன் எனக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணா, இன்னைக்கு எனக்கு குட் மார்னிங் மெசேஜே வரல. நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு அழுதா, எனக்கு எந்த பெர்சனும் எனக்கு ஹாப்பினஸ குடுக்க முடியாது. எனக்கு எந்த விஷயங்களாலயும் எனக்கு ஹாப்பினஸ குடுக்க முடியாது. ஏன்னா, நான் ஏற்கனவே ஹேப்பியா தான் இருக்கேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, பிராமணஸ்ய விஜானத அப்படிங்கிறார். விஜானதன்னா நன்கு படித்து, நன்கு கற்று உணர்ந்து இந்த பிராமணஸ்யன்னு சொன்னதுனால இந்த இடத்துல பிராமின்ஸ்க்கு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இது ஜாதி பிராமணனை சொல்லுது. இந்த இடத்துல குண பிராமணனை சொல்றது அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கு. குண பிராமணனை சொல்றது. அவன் ஏன் அந்த பிராமணன் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். அந்த பிராமணன். அந்தத்தை அணகுபவன் அந்தணன் அப்படின்னு நம்ம முன்னாடி திருக்குறள்ல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இங்க பிரம்மத்தை அறிந்தவன். பிரம்மம்ங்கிறது எங்க தெரியுது? பிரம்மம்னா என்ன? தூய உணர்வு. ஆத்மா. இதெல்லாம் ஈக்குவல் வேர்ட்ஸ் சொல்லியிருக்கேன். பியூர் கான்ஷியஸ்னஸ். கேப்பிட்டல் ஐ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு வந்துட்டோமா, மறந்து போயிடும் நம்மளுக்கு. பிலாசபி மறந்து போயிடும். ஏன்னா பிலாசபிய ஆழம் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிறதே. இப்ப பிலாசபிய விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நமக்கு ஃபுல்லாவே மறந்து போயிடும். அதனால அது அடிக்கடி நம்ம வந்து அதுக்குள்ள உள்ள கொண்டு வந்து ஞாபகப்படுத்திக்கணும். இப்ப பிரம்மத்தை பற்றிய அறிவை பெற்றவன். இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நாம. நான் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் நான் தூக்கத்துல ஹேப்பியா இருக்கேன் இல்லையா? நிஜத்துல அதே மாதிரி நான் எந்த பொருளும் இல்லாம ஹேப்பியா இருக்கணுமா இல்லையா? அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா, நிஜத்துல நான் தான் ஆனந்த ஸ்வரூபம்ங்கிற அறிவு வேணும். அந்த அறிவு இருந்ததுன்னா நான் ஹேப்பியா இருப்பேன். எப்படி வந்து மகான்கள் எல்லாம் வந்து வீட்டு வாசல் எல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு எப்படி ஹேப்பியா இருக்காங்க? நம்ம அப்ப யோசிச்சு பார்க்கணும்ல. எல்லாம் வேணுங்கிறோம். அந்த இருக்கிற விஷயத்திலேயே ஏதாவது ஒரு கொனிஷ்ட சொல்லிட்டு உட்கார்ந்திருப்போம். ஆனா அவர்கள் எதுவுமே கிடையாது. நாளைக்கு எந்த ஊருன்னு தெரியாது. சன்னியாசிகள் எல்லாம் வந்து இந்த காலத்து சன்னியாசிகள் வேற. அந்த காலத்துலன்னா 3 ராத்திரிக்கு மேல ஒரு ஊர்ல தங்கக்கூடாது. அதான் அவங்களுக்கு ரூல். 3 ராத்திரி மேக்ஸிமம் போனா 5 ராத்திரி தங்கலாம் அவ்வளவுதான். சாத்துர் மாசியம்னு போடும்பொழுது தான் ஒரு 2 மாசம் ஒரு ஊர்ல தங்கலாம். அதுவும் எதுக்குன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்றதுக்காக தங்கறது. மத்தபடி 3 ராத்திரிக்கு மேல ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. ஏன்னா பற்று வந்துறக்கூடாது. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இவர் மேல, இவருக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க மேல பற்று வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால போய்க்கொண்டே பரிபிராஜகர்களாக போய்க்கொண்டே இருப்பார்கள். என்ன வைத்துக் கொண்டு போகிறார்கள்? ஒன்றுமே கிடையாதே! ஆனா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல. ஏன் நமக்கு அவங்க கிட்ட போனா நமக்கு மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கு? யோசிக்கணும். ஏன்னா அந்த பீஸ் தான் நமக்கு வெளியில வெளிப்படுறது. அவங்க மனசு எந்த அளவுக்கு அமைதியும், ஆனந்தமும் அடைந்திருக்கிறதோ, அந்த அளவுக்கு அமைதியும், ஆனந்தமும் நம்மால் உணர முடிகிறது. வெளியில உணர்ற அளவுக்கு அவங்கள்ட்ட அமைதியும், ஆனந்தமும் இருக்கு. எதுவும் கிடையாது. நோ ஆப்ஜெக்ட்ஸ். அந்த பிராமணஸ்யங்கிறது என்னன்னா, இதுதான் நான் தான் ஆனந்த ஸ்வரூபம்னு எவன் ஒருத்தன் அறிந்து கொண்டிருக்கிறானோ, குருமுகமாக சாஸ்திர விஷயங்களை நன்றாக படித்து,
அறிந்து கொண்டவன் இருக்கான்ல, அவனுக்கு இங்க என்ன சுவாமிஜி வந்து இதுக்கு விளக்கமே எப்படி போடுறார்? பிராமணஸ்யங்கிறதுக்கு இஸ் ஈக்குவல் டு என்ன போடுறாருன்னா, பகுத்தறிவும் பற்றின்மை ஆகியவற்றுடன் கூடியவனுக்கு. விவேகமும் வைராக்கியமும் யாருக்கு இருக்கும்? யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும். ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சவனுக்கு தான் விவேகம் இருக்கும். விவேகம்ங்கிற சப்தமே அவனுக்கு தான் தெரியும். அந்த ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு அவன் தான் பிராமணன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இது வந்து இது ஒன்லி ஃபார் பிராமின்ஸ். பிராமின்ஸ்க்கு தான் இது வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். அதுக்கு அந்த அர்த்தமே கிடையாது. பிராமணன் இதுல இன்னொரு ஒரு விஷயம் சுவாமிஜி சொல்றார். யார் ஒருத்தன் அவன் வந்து எந்த ஜாதியில வேணா பிறந்திருக்கலாம். ஜாதி வந்து ஒரு மேட்டரே கிடையாது. யார் ஒருத்தன் ஆத்மாவை உணர்ந்து இந்த உடலை விடுகிறானோ அவன் பிராமணன். அவன் என்ன வேணா ஜாதியா இருக்கு. ஏன்னா கைவலி நவநீதத்துல ஒரு வார்த்தையே வரும். மிலேச்சருக்கும் முக்தி உண்டு குரு பாதத்தானை மெய்யே அப்படின்னு. மிலேச்சர்னா வெளிநாட்டவர். அந்த காலத்துல வெளிநாட்டவர்களுக்கு சொல்லவே மாட்டாங்க விஷயத்தெல்லாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா பப்ளிக்ல பேசவே மாட்டாங்க. ஆத்மாவை பத்தின விஷயங்களை பப்ளிக்ல பேசவே மாட்டாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து இப்ப எல்லா ஜனங்களும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா பேச மாட்டாங்க அப்படின்னா அது கூட இம்போஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பை இண்டிவிஜுவல்ஸ். அது வந்து சாஸ்திரம் அப்படி சொல்லவே இல்லையே. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, யார் ஆத்மாவை உணர்ந்து இந்த உடலை விட்டார்களோ அவன் பிராமணன். யார் ஆத்மாவை உணராமல் இந்த உடலை விட்டானோ அவன் கிருபணன் அப்படிங்கிற. கிருபணன்னா ரொம்ப அல்பம். இந்த ஏன் அல்பம்னா மனித பிறவிய வேஸ்ட் பண்ணிட்டான். அவன் கொடுத்தா கஷ்டப்பட்டு ஒரு பிறவிய கொடுத்தாக்கா அதை போய் நீ வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சாஸ்திரம் திட்டுறது. அதனால என்ன ஜாதிங்கிறதே இங்க முக்கியம் கிடையாது. என்ன ஜாதி குலம் கோத்திரம் அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. ஆத்ம ஞானம் உனக்கு இருக்கிறதா? அவர்களுக்கு இந்த சின்ன கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன்? சடங்குகள் சம்பிரதாயங்கள் சகாமமான கர்ம யோகம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலன்கள். சகாம கர்ம யோகம் உலகியல் பலன்களினால் ஏற்படக்கூடிய இன்பம் என்பது அவர்களை பொறுத்தவரை ஒரு இன்பம் அல்ல. அவர்கள் எதை இன்பமாக கருதுகிறார்கள் என அந்த ஃபுல் சம்பிருத உதக்கே இருக்கே, அந்த பேரானந்தம் இருக்கே, பேரின்பம். சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்ற இன்பம் வேண்டுபவர். நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த விஷயம்தான். நம்ம வந்து இது வேற ஆங்கிள் என்னன்னா அறநல்ல செய்யாரே அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு. இங்க ஈவன் இந்த விஷயத்தையே சிற்றின்பம்னு தான் சொல்றது. இந்த சகாம கர்ம யோகத்தினால ஏற்படக்கூடிய உலகியல் பலன்கள் இருக்கிறதே, மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுக்கக்கூடிய பலன்கள். அந்த பேரின்பத்தை கம்பேர் பண்ணும்போது இது சிறிய இன்பம். இது சிறிய கிணற்று தண்ணீர் தான். எனக்கு வந்து ஒரு பெரிய ஓஷனே இருக்கு. அங்க போய் நான் குளிப்பேனா? அதை விட்டுட்டு நான் வந்து இந்த கிணத்து தண்ணியை எடுத்து மொண்டு ஊத்தி கொண்டிருப்பேன். நான் எந்த ஜென்மாக்கு நான் கிளியரே ஆக முடியாது. நான் அழகா அந்த இதுல நீந்தி குளிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது யார் சொல்றது அப்படின்னு சொன்னா, வேதத்தின் அந்த பாகத்தை நன்றாக கற்றுணர்ந்து தான் யார் என்பதை அறிந்தவர்கள், ஆத்ம ஞானத்தை பெற்றவர்களுக்கு இந்த ஒரு அறிவானது இருக்கும் அப்படின்னு சொல்றார். எதுக்காக இதை இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னா, நீ நிஷ்காம கர்மயோகம் பண்ணினா மட்டும்தான் உன்னால இந்த அறிவை பெற முடியும். என்ன? ஆத்ம ஞானத்தை உன்னால் பெற முடியும். அப்படிங்கிறதுனால இங்க சொல்ற ஆத்ம ஞானிகளுக்கு இந்த யாமிமாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அவிபஷ்டிதலேந்து ஆரம்பிச்சு இந்த 44 வரைக்கும் சொன்னதுல யாருக்கு வந்து ரொம்ப இது இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா, இந்த விஷயங்கள் தெரியாத ஆத்ம ஞானியா இல்லாம அஜ்ஞானிக்கு தான் விஷயத்துல இதுலதான் இஷ்டம் இருக்கும். ஞானிக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இருக்காது. ஆத்ம ஞானத்தை பெற்றவனுக்கு, தன்னை பற்றி அறிந்தவனுக்கு, தானே இன்ப ஸ்வரூபம் என்பதை அறிந்தவனுக்கு இந்த சிறிய சிறிய இன்பங்கள், சிறிய சிறிய டார்கெட்ஸ்ல அச்சீவ் பண்றதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமாகவே இருக்காது அப்படிங்கிறத சொன்னார். இப்போ ஆதிசங்கரர் இந்த இடத்துல அழகா ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்றார். என்ன மென்ஷன் பண்றார் அப்படின்னா, நீ இப்படி சொல்லிட்டேங்கிறதுனால நான் அப்போ வேலையெல்லாம் பண்ண வேணாமா? ஒரு வேலையும் பண்ணாம நான் பேசாம நிம்மதியா போய் நான் வந்து படிக்க போயிடலாம். வேலையை போட்டுடலாம். நமக்கு அதானே வேணும்ல. அவர் என்ன சொல்றார்? வேதத்தின் அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை நன்றாக பெற்றவனுக்குன்னு சொன்னா, பகுத்தறிவும் பற்றின்மையும் இருப்பவனுக்குன்னு சொன்னா, எனக்கு அதுக்கெல்லாம் படிக்கணும்ல. சரி, நான் எல்லா வேலையும் போட்டுடுறேன்ப்பா, நான் அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் அவன் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால இதுக்கு வியாக்கியானம் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, ஞானத்துக்கு தகுதி வரும் வரைக்கும் கட்டாயம் அவன் வேலை செஞ்சுதான் ஆகும்.
ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு அவர் வந்து முன்னாடியே அடித்தளம் போடுறார். அடுத்த ஸ்லோகம் அதிகாரம் இருக்கு உனக்கு அப்படிங்கிற ஸ்லோகம். இப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னாக்கா ஆதிசங்கரர், அவன் ஞானத்திற்கு தகுதி பெறும் வரைக்கும் அவனுக்கு விதித்த கர்மங்களை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்போ இந்த கர்மாவை விடுறதுக்கு அவனுக்கு மனசுல ஒரு தெளிவும் அந்த மன தூய்மையும் அவனுக்கு வர வரைக்கும் நிச்சயமாக எல்லா கர்மாவையும் அவன் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அவனுக்கு விதித்த கர்மாக்கள். ஒரு ஒரு க்ஷத்திரியன்னா அவன் வந்து சண்டை போடணும்னா சண்டை போட்டுதான் ஆகணும். பிராமணன்னா அவன் வந்து வேதம் ஓதணும்னா ஓதிக்கொண்டுதான் இருக்கணும். அவன் 3 காலங்கள் சந்தியாவந்தனம் பண்ணணும்னா பண்ணி கொண்டுதான் இருக்கணும். அதுபோல அவரவர்களுக்கு என்னென்ன கர்மாக்கள் விதித்திருக்கிறதோ எல்லாத்தையும் பண்ணி கொண்டுதான் இருக்கணும். நான் அதெல்லாம் விட்டுட்டேன், நானு என் இஷ்டம், நான் வந்து விட்டுட்டு நான் போய் படிக்க போறேன் நானு அப்படின்னா படிக்க விட முடியாது. அந்த மாதிரி விட்டுறாத அப்படிங்கிறதுனாலதான் அவர் அப்படி எழுதுறார். ஏன்னா அர்ஜுனனுக்கு இங்க ஒரு சான்ஸ் இருக்கு. முன்னாடி என்ன சொன்னாமோ வைக்ஷ்யமபீக லோகே அப்படின்னா, இதான் சாக்கு. கிருஷ்ணரே சொல்லிட்டார், இது வந்து சின்ன கூப்பம் இது வெறும் கிணத்து தண்ணி, இந்த தண்ணியில ஒரு இன்பமே கிடையாது. அப்ப நான் சண்டை போடுறதெல்லாம் கிணத்து தண்ணிக்கு ஈக்குவல் தானே, அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவன் ஓடி போயிடுவான். அப்படிங்கிறதுனால இங்க ஆதிசங்கரர் சொல்றார், கிருஷ்ணர் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவர் என்ன அர்த்தத்துல சொல்றார் அப்படின்னா, நீ சாரியம் செய்துதான் ஆக வேண்டும், ஆனா காரியத்துல என்ன ஆட்டிடியூட் வச்சுக்கணுங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா அதை விளக்கப்படுற அடுத்த ஸ்லோகத்துல இதை விளக்கப்படுற. இப்போ இந்த ஆனந்தம் அப்படின்னு இருக்கே, இந்த ஆனந்த விஷயத்தை பத்தி நிறைய வேதத்துல சொல்லியிருக்கு. அதாவது இந்த சம்ப்ளுத உதகே அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். பரந்து விரிந்த நீர்நிலை அப்படிங்கிறது ஒரு விதமான ஆனந்தம். இந்த சின்ன கிணறு ஒரு விதமான ஆனந்தம். அது சிறிய ஆனந்தம், இது பெரிய ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை விளக்குற வேத போர்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷனுக்குன்னு ஒரு விதமான ஆனந்தம் இருக்கும். அப்புறம் மனுஷ்ய கந்தர்வன் அப்படின்னு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களுடைய ஆனந்தம். அப்புறம் தேவ கந்தர்வர்கள், அவர்களுடைய ஆனந்தம். இதெல்லாம் நீங்க இப்படி வச்சுக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு, அப்படி வச்சுக்கோங்க. இதை விட 100 மடங்கு அது, அதை விட 100 மடங்கு அது, அப்படி சொல்லியிருக்கு. அப்படி வந்து இது ஒன்னொன்னதை விட அதிகமா மனுஷ்யன், மனுஷ்ய கந்தர்வன், அப்புறம் தேவ கந்தர்வன், அப்புறம் பித்ருக்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம், அப்புறம் அஜானஜான தேவர்கள் அப்படின்னு இருக்காங்க, அவர்களுடைய ஆனந்தம், கர்ம தேவர்கள் அவர்களுடைய ஆனந்தம், அப்புறம் தேவர்களுடைய ஆனந்தம், அப்புறம் இந்திரனுடைய ஆனந்தம், பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம். பிரகஸ்பதி குரு பகவான் இருக்காரு, பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம், அதுக்கப்புறம் பிரஜாபதியினுடைய ஆனந்தம், அதுக்கப்புறம் பிரம்மதேவருடைய ஆனந்தம். இவர்களுடைய ஆனந்தத்தை எல்லாம் விட அதிகமானது எது அப்படின்னா பிரம்மானந்தம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே ஆனந்த ஸ்வரூபம்னு அறிந்து கொண்டிருக்கிறானே ஒருவன், அவனுடைய ஆனந்தம் தான் இந்த எல்லா ஆனந்தத்தையும் விட அதிகமானது. இது கைவல்ய நவநீதத்திலையும் இதுக்கான மென்ஷன் இருக்கு. இது வந்து பிரளய வெள்ளக்கடல் நுரை போலாம். இந்த மத்த ஆனந்தம் எல்லாம் பிரளய வெள்ளக்கடல் நுரை போல அப்படிப்பார் கைவல்யான நவநீத ஆசிரியர். அவர் ரொம்ப அழகா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுப்பார். அதனால இந்த ஆனந்தம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, எந்த விதமான ஒரு பற்றுதலும் இல்லாமல், எந்த பொருளும் எனக்கு ஆனந்தத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு 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 தேட்டை நிலையில் இல்லாமல், நானே ஆனந்த ஸ்வரூபம் என்று அறிகிறானே, அவனுக்குத்தான் முழுமையான ஆனந்தம் இருக்கும். அப்படி அறிந்தவன் இந்த வந்து போகக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய இந்த சகாம கர்மங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான். அதனாலதான் சொல்றார், யாவான் அர்த்த உதபானே. என்ன பிரயோஜனம்ப்பா இங்க வந்து இந்த உதபானத்தினால என்ன பிரயோஜனம்? ஒரு கிணத்து தண்ணியினால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா பெரிய நீர்நிலை இருக்கு, அவன் அதை பார்ப்பானா இதை பார்ப்பானாப்பா? அதைத்தான் பார்ப்பான். யார் பார்ப்பா? யாருக்கு பகுத்தறிவு பற்றின்மை இரண்டும் இருக்கிறதோ, யார் இந்த ஆத்ம ஞானத்தை நன்றாக குருமுகமாக அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த பெரிய நீர்நிலையில் இருக்கக்கூடிய நீரை போன்ற அந்த பெரிய ஆனந்தத்தை தான் அவர்கள் நாடுவார்களே அல்லாமல் இந்த சிறிய ஆனந்தத்தை அவர்கள் நாடவே மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளா இருக்கு. இந்த அளவுல நான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறேன். இந்த இதோட ஒரு ஆங்கிள முடிக்கிறார். என்ன ஆங்கிள் அப்படின்னா, ஏன் வந்து சகாம கர்மயோகத்தையும் நிஷ்காம கர்மயோகத்திலும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்னாடியே சாப்பிட்டு போட்டு அந்த விஷயத்த படிச்சிருக்கோம். அதனால எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த என்னென்ன காரணங்களால நம்ம சகாம கர்ம யோகத்திற்குள்ள நுழையக்கூடாது, நிஷ்காம கர்ம யோகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சித்த சுத்தியானது நமக்கு எப்படி மோட்சத்திற்கு ஹேதுவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தான் இங்க நமக்கு கர்ம காண்டிகளை கண்டனம் செய்வதன் மூலமாகவும், இந்த ஸ்லோகத்துல ஆத்ம ஞானியாக இருப்பவனுக்கு அவனுடைய பார்வை எதில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதன் மூலமாகவும் நமக்கு சொன்னார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். ஆனா அதுக்கு ரொம்ப ஆழமான பொருள் இருக்கு. ஆனா பொருள் பொது வெளியில் பொருள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஸ்லோகமாகவும் அது இருக்கு. அதனால அது கொஞ்சம் விரிவா நம்ம வந்து அதனுடைய அர்த்தத்தை பார்க்கணும். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. எல்லாருக்கும் தேங்க்ஸ் டு ஏதோ ஒரு சீரியல் வந்ததே மகாபாரத, அதுல சொல்லி சொல்லி எல்லாருக்கும் மனப்பாடமே ஆயிடுச்சு அந்த ஸ்லோகம். இப்ப வந்து நம்ம இந்த ஸ்லோகத்தை மாத்திரம் அடுத்த இதுல பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்திலேருந்து அடுத்த இதுல பார்க்கணும். யார் இது சொல்ல போறேன்னா, மகாத்மியம் சொல்ல போறேன்.